என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் என்ன செய்யப்படுகிறேன்? அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் ஆண்டவரே மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிறருக்கு கற்பிக்கத்தக்கதாக அப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. என்ன செய்யப்படுகிறேன்? புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் புதிய அபிஷேகத்தினால் புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றாங்க? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இப்ப காண்டாமிருகத்தின் கொம்பு எத்தனை இருக்கும்? காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு தான் இருக்கும். ஆமே. நம்ம மாட்டுக்கு தான் 2 கொம்பு இருக்கும், ஆட்டுக்கு 2 கொம்பு இருக்கும், காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு தான் இருக்கும். குறி வச்சா வச்சதுதான். அல்லேலூயா. குறி வச்சா அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கண்ணு மேல இருக்கும், கொம்பு கீழே இருக்கும். பார்த்து சரியாக அதை அடிக்க முடியும் அதால. ஆனா மாட்டு கண்ணு கீழே இருக்கும், கொம்பு மேல இருக்கும். யூகித்து தான் அது என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றாரு? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் தேவன் உன்னை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பெயரு? புது எண்ணெய். அல்லேலூயா. அப்ப புது எண்ணெய் எப்படி இருக்கும்? எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கும். எல்லா சத்துக்களும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனை நீ தேடுகிற போது, தேவனை நம்புகிற போது உன் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறவராய் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கை தேவன் மாற்றுகிறவராய் வருகிறார். அப்படிப்பட்ட திட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், அப்படிப்பட்ட திட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை உண்டாக்குகிறவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. அதற்கான காரியங்களை திட்டமிடுகிறவர் நீங்களும் நானும் அல்ல, நம்மை உண்டாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நான் எப்படி கையாள போகிறேன்? அதுதான் விஷயம். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அதை நான் எப்படி எல்லாம் கையாள முடியும்? அதை எப்படி கையாண்டால் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்? இதுதான் மிக அவசியமான ஒன்று. அல்லேலூயா. வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு சோதரம், பழைய ஏற்பாட்டிலே ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தேய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அற்று போகிறவர்கள் அருகே உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியாய் அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருக்காங்க? சாப்பிட்டு மீந்ததை பத்திரப்படுத்திக் கொண்டாங்க. அதுக்கு என்ன நோக்கம்? மாமியார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இந்த செய்தியை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இதை எப்படி பாஸ் பண்ண போறீங்க? இதை எப்படி நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க? இதை எப்படி பிறருக்கு சொல்ல போறீங்க? ஆமென். சர்ச்சுக்கு போறீங்களான்னு கேட்டா ஆமாங்க போறவங்க தப்பி தவறி கூட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. சர்ச்சுக்கு எதுவும் போயிடாதீங்கன்னு சொல்றியா?
இல்ல எப்படியாச்சும் நீ போயிரு உனக்கு நல்லதுன்னு சொல்ல போறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வறுத்த கோதுமை கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுது? வறுத்த கோதுமை கொடுக்கப்படுகிறது. அவள் சாப்பிட்டு விட்டு என்ன செய்தார்? திருப்தி அடைந்து மீந்ததை எடுத்துக்கொண்டார். திருப்தி அடைந்து மீந்ததை எடுத்துக்கொண்டார். இப்ப நம்ம சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டோம்னா என்ன செய்வோம்? அவ்வளவுதான். தட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருந்தா அப்படியே கையில வரும் இருக்கா? இல்லைன்னா அப்படியே கொண்டு போய் என்ன செய்யுங்க? கீழே கொட்டுங்க. ஆனா இந்த அம்மா சாப்பிடுவதற்கு தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுகிறது. எப்படி? சாப்பிடுவதற்கு தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுகிறது. மீதம் இருப்பதை அதை விட பாதுகாப்பா சேகரித்து வைக்கிறது. என்ன செய்து வைக்கிறது? இந்த கோதுமைக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வறுத்த கோதுமை தானே. வறுத்த கோதுமை தானே. வறுத்த கோதுமை ஈர துணியில வைக்க கூடாது. உண்மையா? ஈரம் படுறது மாதிரி துணியில என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு சேஃப்டி தேவை, ஒரு தொலைநோக்கு பார்வை தேவைங்க. நம்ம தீப்தியும் பால் பாக்கெட் ஒண்ணா வாங்கி போட்டு போவோமா? ஏன்? தீப்தி அப்படியே தான் இருக்கும். பால் பாக்கெட் பிரிட்ஜ்ல இருந்து வந்தது. ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பத்த வைக்க முடியாதுங்க. அப்ப இவளை என்ன செய்யணும்? அது வறுத்த கோதுமை. என்ன கோதுமை? அப்படிதான் எழுதிருக்கு, பாத்துக்கோங்க. வறுத்த கோதுமையை பதமாக்குகிற மாதிரி சூழலில் வரக்கூடாது. ஈர துணியாகவும் இருக்கக்கூடாது, ஈரம் படப்போகிற துணியாகவும் அது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவள் அதை எப்படி தனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டாள். தனக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டால் திருப்தியும் அடைந்து விட்டாள். என்ன விட்டார்? திருப்தி அடைந்து விட்டால். இவள் திருப்தி அடைந்ததை பார்க்கிலும் அதிகமாக மீந்ததை சேகரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கிற இந்த செய்தி உங்களுக்கு எந்த வசனம், இன்னொருவருக்கு இது எந்த வசனம் சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் பத்திரப்படுத்தி அதை சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை சோதரன் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது அபிஷேகத்தினாலே நிரப்புவார். புது அபிஷேகத்தினாலே நிரப்புவார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. கதிர்களை பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும் படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்க்கிறாரு, நீ எப்படி சாட்சி சொல்லுகிறாய், நீ கர்த்தருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறாய், கர்த்தரை நீ எப்படி விசுவாசிக்கிறாய், கர்த்தரை நீ எப்படி விசுவாசிக்கிறாய், அதற்கு ஏற்ற பலனை பரலோகம் உனக்கு திட்டமிடும். அதற்கேற்ற பலனை பரலோகம் என்ன செய்கிறது? திட்டமிடுகிறது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட திட்டம் இல்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதம் கிடையாதுங்க. விழுந்ததைத்தான் பெருக்க வேண்டும், அதுதான் திட்டம் இல்லைங்களா? விழுந்ததைத்தான் பெருக்கணும். அந்த அம்மா அதுதான் அங்க போயிருக்கு. ஆனால் இவர் பெருக்குவதற்காகவே தேவன் என்ன செய்கிறாரு? சிலவற்றை உன் கரத்தில் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அது பல மடங்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. முதல்ல பார்க்கிறோம், அவள் வறுத்த கோதுமையை திருப்தியாக சாப்பிட்டால் மீதியானதை பாதுகாப்பாக வைக்கிறார். எப்படி வைக்கிறார்? அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ரைட்டு, ஃபர்ஸ்ட் அந்த அம்மா செலக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன செய்றாங்க? கதிர்களை பெருக்குகிற இடத்திலே, கதிர்களை பெருக்குகிற இடத்திலே ஒரு பரலோகம் திட்டமிட்டு இருக்கிறது. சிலவற்றை என்ன செய்யுங்க? அவளுக்காகவே, உனக்காகவே பரலோகம் இறங்கி ஒரு சில காரியங்களை செய்து கொண்டே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவற்றை அவள்
பெருக்கிக் கொள்ளும்படி என்ன செய்யுங்க? சிந்த விடுங்கள். அவளை என்ன செய்ய வேண்டாம்? அவளை என்ன செய்ய வேண்டாம்? அதட்ட வேணாம் என்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதற்ற இடம் ரெண்டு இடத்துல பார்க்கிறோம். ஒண்ணு, பிறவி குருடன் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். ஆமென். அல்லேலூயா. உன்னை இருக்கிற இடம் தெரியாம கூட அந்த அதட்டல் ஆக்கிவிடும் இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல வசிக்கிற இன்னாரு இந்த சபைக்கு போற இவர்களை அதட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. காரணம், அது கட்டளையாக வெளிப்படுகிறது. பிறவி குருடன் பேசாமல் இருக்கும்படி என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் பேசாம இருக்கும்படி அதட்ட முடியும்னா, ஒண்ணு அந்த வேலை செய்ய விடாம அதட்டவனால முடியல. அல்லேலூயா. அப்ப யாரும் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளைகளை பலப்படுத்துகிறார். கட்டளைகளை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களை, யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது? அதட்ட முடியாது. அடுத்து சொல்லுகிறார், அசுத்த ஆவி அவனுக்குள் போகாதபடி அதட்டினார். எப்படி? அசுத்த ஆவி அவங்களுக்குள்ள போகாதபடி அதட்டினார். அடுத்து கடலை பார்த்து சொன்னார், இறையாது என்று அதட்டினார். அல்லேலூயா. இதெல்லாம் எதனால் நடக்கிறது என்று சொன்னால், நீ எப்படி அதை கையாளுகிறாய். புது எண்ணெய் என்ன? புதுசுதான். அதை எப்படி இப்ப புது எண்ணெய்னா என்ன செய்வோம்? இப்ப நமக்குள்ள ஒரு எண்ணெய் இருக்கும். ஒரு சம்பளம் வாங்குறோம். சம்பளம் வாங்கும்போது ஒரு 100 ரூபாய் ஒரு 500 ரூபாய் புதுசா இருந்தா என்ன செய்வோம்? அதை எடுத்து என்ன செய்வோம்? பத்திரமா வச்சுப்போம். செலவு பண்ணாம இருக்க முடியாது. ஆமென். ஆனா ஒரு ஆசை இல்லையா? ஒரு எண்ணெய் இருக்கதானே செய்யும். அல்லேலூயா. அது போல நீ அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறேன்னு பாக்குறாருங்க. கர்த்தருக்கு நீ எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற, வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, உபதேசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற என்று அவர் பார்க்கிறார். முதலாவது பார்க்கிறோம், வறுத்த கோதுமை. அந்த கோதுமை என்ன? வறுத்த கோதுமை தான். அவள் திருப்தியாக சாப்பிட்டா, மீதத்தை அதை விட பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட பாதுகாப்பா என்ன செய்தார்? வைத்துக் கொண்டார். பார்க்கிறார், சோத்திரம், கிடைத்ததை பத்திரப்படுத்தக்கூடிய திறமை இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு மீண்டும் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், அவர்கள் சோத்திரம் அர்ப்பணிக்கிறவர்கள். பிறகு அவள் போகிறாள். போகிற போது பெருக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன செய்யுங்க? சிந்த விடுங்கள், பெருக்கிக் கொள்ளட்டும். ஆசீர்வாதம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா? நீ தேவனை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறாயோ, எவ்வளவு தூரம் அவரை நம்புகிறாயோ, எவ்வளவு தூரம் அவரை தொடர்கிறாயோ, எவ்வளவு தூரம் அவரை தொடர்கிறாயோ, அவ்வளவு அதிகமாக ஆசீர்வாதம் உன்னை தொடரும். ஆசீர்வாதம் இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்திலும் சரி, நியாயப்பிரமாண காலத்திலும் சரி, கதிர்களை பெருக்குவது வழக்கம் தான். ஆனால் பெருக்கிறவனுக்காக சிந்தப்பட்டது வழக்கம் அல்ல. அதான் புதிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ தேவனை தேடும் போது தேவன் புதிய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப போதுமானவர். அதை கையாள வேண்டும். வசனத்தை எப்படி கையாளுகிறோம், சபையை எப்படி கையாளுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி அதை பத்திரப்படுத்துகிறோமா, அதை நம்முடைய உள்ளத்தில் பத்திரப்படுத்துகிறோமா, அதை பிறருக்கு வந்து கேட்பாங்க தெரியுமா, இன்னும் எனக்கு ஒன்றும் சரியில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையா இருக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இப்படி எங்க பாஸ்டர் சொன்னாரு, அது போல ஜெபம் பண்ணா சரியாயிரும், நீ சொல்றியான்னு கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் அதை செயல்படுத்துகிற போது அதற்கான மாற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரின் வாழ்க்கையிலே செய்து முடிக்க போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
16வது வசனம் பாருங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலரை சிந்த விடுங்கள். 16வது வசனம் வாசிங்க. 11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு. அப்ப தேவனிடத்துல உன்னுடைய எல்லா டேட்டாவும் இருக்கும். செய்தது, செய்யாமல் போனது, செய்ய போகிறது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் 11வது வசனத்திலே ஆரம்பித்து 16வது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது எல்லாம் ஆவியானவருடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கும். வேற எங்கேயும் நடக்காது. முதல்ல சொல்லிட்டாரு எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. அப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இது அறிவிக்கப்படும். தேவ சமூகத்துல இது அறிவிக்கப்படும், அங்கீகரிக்கப்படும். நீங்க நம்பினாலும் அது அங்கீகரிக்கப்படும், நம்பாவிட்டாலும் அதுவும் அறிவிக்கப்படும். அதான் விஷயம். ஹல்லேலூயா. இப்ப இந்த அம்மா கூட ஒரு அம்மா இன்னொரு அம்மா இருந்துச்சுல, அந்த அம்மா பேர் என்ன? ஓர்பாளை பத்தி பேசினாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஓர்பாளை பத்தி பேசினாங்களா? இல்லையே. நீங்கள் வந்ததை குறித்து தேவன் பேசுகிறார், வராதவர்களை குறித்து எதுவும் தேவன் பேசவில்லை. வராதவர்களை குறித்து தேவன் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் சரியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓர்பாளுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவள் தான் முதல் பெயராக எழுதப்படுகிறார். ஓர்பாள் தான் முதல் பேரு, இரண்டாவது பேர் தான் ரூத். ஹல்லேலூயா. ஆனால் ரூத் என்ன செய்து கொண்டாள் என்றால் தேவனை தீர்மானமாய் பிடித்துக் கொள்ளுகிறார். அந்த பாருங்களேன், இது அனுபவம் கிடையாது. புது எண்ணெயை எப்படி உன்னால காப்பாத்திக்க முடியும் தெரியாது. தேவன்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்துட்டா. தேவன்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்துட்டா தேவன் அவளை பக்குவப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவளை பக்குவப்படுத்தி என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். 12வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்ம என்ன எழுதிப்போம்? ஆண்டவரே, அந்த நிறைவான பலன் சொன்னீங்களா, அதை முதல்ல கொடுங்க. எப்படி நிறைவான பலன்? வார சம்பளத்துல வாரத்துக்கு கொடுங்க, மாச சம்பளம்னா மாசம் கொடுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நிறைவான பலன் எப்படி மருவி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? வறுத்த கோதுமை. எப்படி? வறுத்த கோதுமை. அவள் சாப்பிட்டால் திருப்தி அடைந்தாள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன செய்தார்? சாப்பிட்டால் திருப்தி அடைந்தால் மீந்ததை மிகவும் பாதுகாப்பாக சேகரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதனைக்கு வருவது வாரம் வாரம் என்ன செய்யக்கூடாது? அவசியமானது. பிந்தி வருவது அவசியமானது அல்ல, முந்தி வருவது அவசியமானது. அதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு, நான் பார்க்கல. யார் பார்க்கிறது? ஏன் அப்படின்னா கடந்த காலத்தை அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. கடந்த காலத்தை அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்ப நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததுனால உனக்கு நிறைவான பலனை நான் கொடுக்க ஐடியா வச்சிருக்கேன். அதான் அந்த புது எண்ணெயினுடைய நோக்கம், புதிய அபிஷேகத்துடைய நோக்கம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நிறைவான பலன் எப்பொழுது வருகிறது? வறுத்த பயிர் கொடுக்கப்படுகிறது. என்ன பயிர் கொடுக்கப்படுகிறது? வறுத்த பயிர் நினைச்சு அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை, இல்லையா? அவள் சாப்பிட்டால் மீதியானதை மிகவும் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தினார். அடுத்ததாக
அவளுக்கு ஆசீர்வாதம் அனுகூலமாய் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன செய்யப்படுகிறது? அனுகூலமாய் கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த புதிய அபிஷேகத்தை அவள் பற்றிக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தகுதியுள்ளவளாய் மாறினார். ஆமென். இயேசப்பா. நிறைவான பலன் அவளுக்கு கிடைத்தது. ஆமென். நிறைவான பலன் கிடைத்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலே வருகிற பொழுது ரூத் பெயர் இடம் பெறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் இருக்கிறதுல நிறைவான பலன். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். வாசிக்கலாம். சோதரம் மார்க்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள். ஆமென். யார் சிந்துகிற துணிக்கைகள்? பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை. நீ சபைக்கு வராமல் போகிற வாரமும் கணக்கிடப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சபைக்கு வராமல் போகின்ற வாரம், வேதம் வாசிக்காமல் போகிற நாட்கள், ஜெபிக்காமல் போகிற நாட்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு லாபமா போய் சேர்ந்துரும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. அதற்கு அவள், எத்தனாவது அதிகாரம்? 7:28. மார்க் எத்தனை? மத்தேயு மார்க் 7:28 எல்லாம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க வராத நாட்கள் அந்த ஆசீர்வாதம் வேறொருவருக்கு நேராக போய் சேர்ந்தது. ஆமென். இயேசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கடந்த நாட்கள்ல ஜெயந்தி சிஸ்டர் போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் என்னால வர முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வர முடியலன்னா என்ன செய்யணும்? தகவல் சொல்லணும். ஆமென். ஆமென். தகவல் சொன்னா சரியா போயிருமா அப்படின்னா, நீ தகவல் சொல்வதற்கு எப்ப முன் வருகிறாயோ அதை கர்த்தர் அறிகிறார். ஆமென். எப்படி? இப்ப ரூத்துடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச பாசம் யார் சொன்னது? போவாஸ் சொல்றாரு. ஆமென். ஆமென். யார் சொல்றது? போவாஸ். இப்ப ரூத் போவாஸ் கிட்ட சொன்னதா வேதம் சொல்லல. புரியுதுங்களா? ரூத் போவாஸ் கிட்ட, நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணேன், இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த ஊர்ல வளர்ந்தேன், இந்த ஊர்ல தான் இருந்தேன், இந்த ஊருக்கு உங்க வந்தாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதெல்லாம் யார் சொன்னது? போவாஸ் தான் ரூத்துக்கு சொன்னாரே தவிர ரூத் போவாஸுக்கு சொல்லவே இல்லை. உன்னை பத்தி நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ உள்ள வந்துட்டாலே கர்த்தர் உன்னை பத்தி எல்லாமே சொல்லக்கூடிய தூதன் சொல்லிடுவான். சொல்லக்கூடிய ஆள் என்ன செய்யும்? கரெக்டா சொல்லிடும். ஹல்லேலூயா. கரெக்டா சொல்லிடு. இப்ப பாருங்களேன், கொஞ்சம் அந்த வசனத்தை வித்தியாசப்படுத்தி பாருங்க. அவன் யார்? பிள்ளைகள். யாரு? பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம வீட்டுல பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? சொன்ன பேச்சு மட்டும் இல்ல, எதையுமே கேட்க. ஆமென். இப்ப பிள்ளைகள் பெத்தவங்களை எப்படி பார்க்க தெரியுமா? பசிக்கும் போது பார்த்தது, புசித்த பிறகு மறந்தது. எப்படி? பசிக்கும் போதுதான் பார்த்தது. ஆமென். சாப்பிட்டு முடிஞ்சதையுமே மறந்துடுதுங்க. அடுத்து எப்ப? அடுத்த வேலை பசிக்கும் போது பார்ப்போம். ஏதாச்சும் வேலை சொன்னீங்கன்னா செய்யறாங்களா? இந்த காலையில சொன்னீங்கன்னா அது சொல்லுது, இந்த காலையிலேயே பாஸ் ஆயிடுச்சுமா. நீ இந்த பக்கம் சொல்லி பாரு, அப்படி இந்த பக்கம் சொன்னா சொல்லுது, இந்த பக்கம் பாஸ் ஆயிடுச்சு. நல்லா தெளிவா நம்ம கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை நீ வராமல் விடுகிற போது, நீ செயல்படாமல் நிற்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துக்கு போகிறது. அந்த ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இதுல இருக்க விஷயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு நாள் வந்தது. அந்த நாளை நான் என்ன செய்தேன்? பிடித்து கொண்டேன்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அது போலதான் எல்லாருக்கும், அது போலதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். வாசிங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சோதரம் 25வது வசனத்தை வாசிங்க. அவரை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அவர் பாதத்தில் விழுந்தால் அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கேயாகிய தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ரூத் தான் போயிருந்தாங்க, நகோமி போகல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்க ரூத் தான் போயிடும். நகோமி போகல. ஆனால் ரூத் நகோமிக்கு சேர்த்து கொண்டு போனான். ரூத் நகோமிக்கும் சேர்த்து எடுத்து கொண்டு போனா. இங்க ரெண்டு பேர் அம்மா பிள்ளை. அவை வந்திருக்கிறது அம்மா மட்டும்தான், பிள்ளை வரல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யார் வந்திருக்கிறது? அப்ப நீங்க இன்னும் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அலங்கரிப்பார். ஆமென். 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 நீங்க பைபிள் படிக்கிற நேரத்தை விட பிள்ளைகள் நீங்க செல்ல யூஸ் பண்ற நேரம் அதிகரிக்கிறதுனால பிள்ளைகள் உங்கள் பேச்சையும் கேட்பதில்லை. அல்லேலூயா. அதை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். அதை நீங்களும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். எதற்கும் கர்த்தர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்களேன், நம்ம சொல்றோம் பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், அது என்ன செய்யுது? செய்றோம். ஆனா அவங்க ஜெபம் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு நாள் அவர்களும் உங்களோடு ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கோம். பிரயாசப்பட்டிருக்கோமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு பெனிஃபிட் கிடையாதுங்க. இப்ப அந்த அம்மா ஒரு இடத்துல இருக்கு, இந்த அம்மா ஒரு இடத்துல இருக்கு. மக வீட்டுல இருக்கு. மக எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. நம்ம பரவாயில்ல, கூட்டிட்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்ம பரவாயில்ல, கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா அந்த மாதிரி என்ன செய்ய முடியல, கூட்டிட்டு கூட வர முடியல. அல்லேலூயா. அந்த அம்மா வந்து கேக்குறாங்க, ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்து மகளை என்ன செய்யணும், பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அடுத்த வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருந்து நாய்க்குட்டிகள் மேஜையின் கீழே சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அல்லேலூயா. நல்லது அல்ல என்று சொல்லுகிற தேவனிடத்தில் அவ கேட்கிறா, சிந்துனதை யார் ஆண்டவரே எடுப்பா? அதை இன்னார்தான் எடுத்துட்டு போவாங்க, அது எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தை மிக முக்கியம். தேவனிடத்துல பவுல் சொல்லுவாங்க, எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க, எல்லாருமே அப்படி தேவையில்லை, உனக்கு என்ன வேணும் ஆண்டவர் அப்படிதான் கேட்பார். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லு, ரைட், உன்னை சரி பண்ற. என் குடும்பம் கெட்டு போச்சுன்னு சொல்லு, ரைட், உன் குடும்பத்தை சரி பண்ற. அல்லேலூயா. இப்ப பரலோகம் எப்படி இந்த வார்த்தையை உற்று நோக்குகிறது? அங்க சொன்னாரு, எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆனா இவ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம், அப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கிற, நீ சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாகவே விடுதலையை, ஆசீர்வாதத்தை, கீழ்ப்படிதலை உன்னோடு உன் வீட்டுக்கு நீ கூட்டி செல்ல முடியும். இதுதான் சபை. அல்லேலூயா. நம்மால முடிஞ்சுங்க. ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, புதிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், புதிய விடுதலையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் நீ என்ன செய்யலாம்? போகலாம்.
பிசாசு மகளை விட்டு நீங்கி போயிற்று நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருந்ததையும் கண்டாள். மறுபடியும் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே விடுதலை உண்டாகிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஆசீர்வாதத்தை, இந்த புதிய அபிஷேகத்தை நான் எப்படி கையாள போகிறேன்? ரூத் கையாண்ட விதத்தை பார்க்கிறோம். இங்கிருந்து அங்க பாஸ் பண்ணிட்டா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இந்த அம்மா வந்து ஒரு கிரேக்க ஸ்திரீ. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மாவும் யூதர் கிடையாது இல்லையா? ஆமா. அல்லேலூயா. மோவாபிய ஸ்திரீ. இந்த அம்மாவும் யூத ஸ்திரீ கிடையாது, கிரேக்க ஸ்திரீ. தேவனிடத்திலிருந்து வல்லமைகளை ஆசீர்வாதத்தை அப்படியே அவங்க வீடு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்த்து ஜெபிக்க போவோம். பிரைஸ்